வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையலில் சிம்பிளாக சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துக்கிறேன். 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் 7லேருந்து 8 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 7-8 கிராம்பு, அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் நீள நீளமாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஃப்ளேவர் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ இது கூட 700 கிராம் சிக்கன் நல்லா கழுவிட்டு தண்ணி வடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்காக இப்போ 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். மீதி தண்ணி நம்ம அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இதில் நான் மீதி இருக்க 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 3 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்காக 6 கிளாஸ். ஆல்ரெடி சிக்கன் வேக வைக்கும் போது 2 கிளாஸ் சேர்த்துருக்கோம். டோட்டலாக 6 கிளாஸ் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம ஊற வச்சுருக்க சீரக சம்பா அரிசி சேர்த்துக்கிறேன். நல்லா கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா அரிசி உடையாத மாதிரி மெதுவாக கலந்து விடுங்க. நீங்கள் வேணும்னா பாஸ்மதி அரிசி கூட சேர்த்துக்கலாம். நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி கொதிக்கணும். 3/4 வாசி அளவு தண்ணி சுண்டி வர அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கர் மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அப்போ தான் நல்லா சாதம் உதிரியாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா சாதம் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இது மேலே 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ சைடில் இருந்து மெதுவாக சாதம் உடையாத மாதிரி இந்த மாதிரி கிளறி விடுங்க. இது கூட ரைத்தா இருந்தாவே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ரொம்ப சிம்பிளாக குக்கரில் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.